காரைக்குடியில் வந்து சீமான் வந்து வெற்றி பெறனா இரண்டாம் இடத்துக்கு போயிடும். அப்போ முதல் இடம் யாருக்கு சொல்லணுமா இல்லையா? பத்திரிகையில் வந்து கரெக்டாக பேசணும் சார். நான் செவ்வில் அறிஞ்ச மாதிரி நம்ம கேள்வி கேட்போம். நம்ம பாரபட்சமாக போக மாட்டோம். பாண்டியாவது பூண்டையாவது கேள்வி கேட்குறவன் சர்மா, பதில் சொல்கிறவன் பாண்டே. விளங்குமா சார்? முடிஞ்சால் ஆதரவாக இருங்க, முடியலன்னா ஒரு ஓரமாக போயிட்டு பஜனை பாடிட்டு அங்கே உண்டை கட்டி வாங்கி கொடுத்தா, சுண்டல் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு போகணும். ஒப்பீனியன் சொல்கிறன்ற பேரில் நீங்கள் வந்து ஒரு தலைபட்சமாக பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டேக்கு வந்து இமீடியட்டாக தேவை வந்து நல்ல ஒரு கண்ணாடி கொடுக்கும். பார்வை சரியில்லை. நான் கேட்குறது பாண்டே தான் நான் கேட்குறேன். ரெண்டாவது இடம் எதுன்னு உனக்கு கணிக்க தெரியுது. சீமான் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிடுவாரு. ஏன் முதல் இடத்த பிடிக்க மாட்டேன்? சரி, ரெண்டாவது இடத்த பிடிச்சிடுவாரு. முதல் இடம் யாருக்கு? ஒரு பத்திரிகையாளர் தான் இதுதான் பார்வைன்றது சரியாக இருக்கணும். பார்வை இல்லைங்க, இந்த தொகுதி ஜல்லிக்கணும் தொகுதியை. விஜய் வந்து சுனாமி மாதிரி வந்துட்டார். எப்படி விஜய் சுனாமியான்றான்? சீமான் வந்து காட்டாரு. சுனாமிக்கும் காட்டாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஓடையை கூட பிச்சுட்டு கூட போகலாம். அது காட்டாரு. ஆனால் பலம் ஜாஸ்தி. ஆழி பேரலை விட காட்டாருக்கு வந்து பலம் ஜாஸ்தி. ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நாம் தமிழில் வந்து சார் குறைவான இளைஞர்கள் இருந்தாலும் ஒரு மிருக பலத்தோட, எப்படி மிருக பலத்தோட ஒரு மிருக பலத்தோட வந்து இருக்கிற ஒரு கூட்டம் சார் அது. இங்கே கூட்டம் பெருசாக இருக்குது, ஆனால் எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுங்களாக இருக்காங்க. இவங்களை மெல்ல மெல்ல அரசியல் படுத்தணும். ஆனால் சீமான் வந்து அவர்கிட்ட இருக்கிற எண்ணிக்கையில் வந்து இளைஞர்கள் குறைவாக இருந்தால் கூட அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிருக பலத்தோடு மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். வணக்கம். வணக்கம் சார். நாம் தமிழர் நடத்திய அந்த மாபெரும் மாநாடு இன்றைக்கி அது பேசும் பொருளாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் வைரலாக அந்த மாநாட்டை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியா வைரலாகிட்டு இருக்குது. பல பேருக்கு வயிற்றுச்சலாகவும் இருக்குது. அதையும் சொல்லிட்டு குறிப்பாக பாண்டிய அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை சீமானை முன்னிறுத்தி பேசியிருக்காரு. இது வழக்கமான மாநாடு தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படாது. எப்போவுமே பண்ணுறது தான் இன்றைக்கி சீமான் பண்ணியிருக்காரு. வழக்கமாக செய்கிற மாநாடு தான். எப்போவுமே போன தேர்தலில் கூட அந்த இதே கேண்டிடேட்டை முன்னிறுத்தி பண்ணார். அதே பாதிக்கு பாதி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஆண்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு பார்வையை பார்க்குறாரு. இது ஒன்றும் ஒரு வித்தியாசமான மாநாடாக பார்க்கல. நம்மலாம் இந்த தேர்தலில் நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்குறீங்க. ஏன்னா 4 முனை போட்டி நடக்குது. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் களத்தை இறங்கின உடனே தாவேக்காவுக்கும் நம்ம நாம் தமிழருக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு கல யதார்த்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் எந்த இளைஞர்கள் எந்தெந்த பக்கம் இருக்காங்க, தாவேக்கா பக்கமாக அல்லது நாம் தமிழர் கட்சி பக்கமாக, இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. அதில் வழக்கமான மாநாடு. இது ஒரு பெரிய பேசும் பொருளாக பேச வேண்டாம் அப்படின்றது உங்கள் பார்வை. அப்படியே இன்னொன்று சொன்னார்ல, நாம் தமிழர் வந்து 2வது இடம் பெறுவாங்க காரைக்குடியில் 2வது இடத்துல வருவார். நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சால் ஆதரவாக இருங்க, முடியலன்னா ஒரு ஓரமாக போயிட்டு பஜனை பாடிட்டு, இப்போ இவரை பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னான், பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரமாக போயிட்டு கோயிலில் பஜனை பாடிட்டு அங்கே உண்டை கட்டி வாங்கி கொடுத்தா, சுண்டல் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு போகணும். ஒப்பீனியன் சொல்கிறன்ற பேரில் நீங்கள் வந்து ஒரு தலைபட்சமாக பேசக்கூடாதுல்ல. எனக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டேக்கு வந்து இமீடியட்டாக தேவை வந்து நல்ல ஒரு கண்ணாடி கொடுக்கும். பார்வை சரியில்லை, பார்வை கோளாறாக இருக்குது. எனக்கெல்லாம் 50 வயசு தாண்டின உடனே நான் வந்து கண்ணாடி போட்டேன். ஏன்னா பார்வை பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பார்வை வேணும். ஒரு மாநாட்டை பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டையும் பார்க்குறீங்க. உள்ளபடியே மனசாட்சியோடு பேசணுன்னா முன்னாடி நடந்த மாநாடுலாம் ஒரு கட்சி மாநாடு, நாம் தமிழர் மாநாடு, இது உலகத்தமிழர் மாநாடு. அப்படி தான் எடுத்துக்கணும். உலகத்தமிழர் மாநாட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வழக்கமான மாநாடாக எப்படி ஆகும் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே கண்களுக்கு புலப்படவே இல்லையா நான் கேட்குறேன். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு மேலே திரண்டுருக்கிறாங்க. 4 லட்சம் கூட சொல்கிறாங்க. நான் அவ்வளோ மிகைப்படுத்தியே சொல்கிறேன். நான் குறைவாக சொல்கிறேன். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒப்பீட்டலில் இந்த கடந்த மாநாட்டை எதையும் ஒப்பிடுவீங்க? அங்கே செய்திருக்கிற ஏற்பாடுகள் எப்படி இருந்தது? அங்கே பார்த்த காட்சிகள் எப்படி இருக்குது? இங்கே பல கட்சிகள் மாநாடு எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் ஓவரா. சரி, ரைட். அப்படியே அது தாண்டி இன்னொன்று சொல்கிறீங்க, காரைக்குடியில் வந்து சீமான் வந்து வெற்றி பெறனா 2ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ முதல் இடம் யாருக்கு சொல்லணுமா இல்லையா? ஒரு பத்திரிகையில் வந்து கரெக்டாக பேசணும் சார். ஏன்னா செவ்வில் அறிஞ்ச மாதிரி நம்ம கேள்வி கேட்போம். நம்ம பாரபட்சமாக போக மாட்டோம். பாண்டியாவது பூண்டையாவது. நான் கேட்குறது ஒன்று தான். ஒரு கேள்வி கேட்குறவன் சர்மா, பதில் சொல்கிறவன் பாண்டே. விளங்குமா சார்? இதை சொன்னால் உடனே நீ ஜாதியை பேசுகிறா, அதை பேசணும். நான் ஜாதி பேசவே. நான் கேட்குறது என்னென்னா, 2 பேருமே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படி தான் நான் சொல்லணும். நான் சாதி சொல்லவே இல்லை, நான் சாதி பேசவே இல்லை. கேள்வி கேட்குறோம் சர்மா, சீமான் கட்சின்றான்.
எப்படி சீமான் அவர்கள் கூட சொல்லலாமா? சீமான் கட்சின்றான். அவனையும் ஒரு சேனலில் உட்கார வச்சு ஒரு ஆங்கரை பிடிச்சணும். இவர் பேசுகிறார், அண்ணன் கிண்ணெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அப்படியே போகிற போக்கில் அந்த விஷத்தை தடவுறதுக்கு பார்த்தீங்களா இயல்பாக ஊமக்குத்து அதான் அந்த இயல்பாக அந்த கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெய்யை தடவி வெண்ணெயை தடவி என்னடா இது. 2வது இடம்னு சொல்கிற காரைக்குடியில் 2வது இடம்ன்ற இப்போ களமே மாறி இருக்குன்னு சொல்கிற, வாக்குகள் சிதறுதுன்னு சொல்கிற, உன் பேச்சிலே வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல காரைக்குடியில் சீமான் வருவார். அப்போ முதல் இடத்துல யாரா வருவாங்க? அதையும் சொல்லிடு. திமுக வரும்னு சொல்லு, இல்லை என்டிஏ வரும்னு சொல்லு. 2வது இடத்தை கணிக்க தெரிந்த உனக்கு நான் கேட்குறது பாண்டிய தான் நான் கேட்குறேன். 2வது இடம் எதுன்னு உனக்கு கணிக்க தெரியுது. சீமான் வந்து 2வது இடத்தை பிடிச்சிடுவார். ஏன் முதல் இடத்தை பிடிக்க மாட்டார்? சரி 2வது இடத்தை பிடிச்சிடுவார். முதல் இடம் யாருக்கு? ஒரு பத்திரிகையாளர்னா இதுதான் பார்வைன்றது சரியாக இருக்கணும். பார்வை இல்லைங்க, இந்த தொகுதி ஜல்லிக்கணும் தொகுதியை. இந்த தொகுதி கடந்த வந்து வரலாறு எடுத்து பத்திரிகையாளர் தானே கடந்த வந்து வரலாறு எடுத்து போடுங்க. இந்த ஆண்டு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, கூட்டணியில் இந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, அந்த இப்படி சொல்லிட்டா வாங்க. இன்றைக்கி கல அரசியல் எப்படி இருக்குது பாருங்கள். 4 முனை போட்டி, அதில் தனித்து களம் காண்றாரு. அப்போ இங்கே வந்து வாக்குகள் வந்து அதிமுக ஐஸ் கட்டி மாதிரி கரையுது. ஆனால் நீங்கள் ஏன்னா உங்களால் அங்கே கூட்டணி வச்சுருக்கிறான் யார்? பிஜேபி கூட்டணி வச்சதுனால உன்னால் அதை சொல்ல முடியல. அங்கே வந்து இல்லைங்க அது தேராதுங்கன்னு சொன்னா உனக்கு வந்து எங்கள் பிஜேபியிலேருந்து உனக்கு அம்புகள் பாயணும். அப்போ நீ சேஃப் ஆகிடுற, அங்கே நீ சொல்ல முடியாது. அப்போ நீ திமுகன்னு சொல்லணும். ஐயோ திமுக சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் பிரச்சனை ஆகிடும். ஆனால் நாம் தமிழ்னா சொல்லிடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் 2வது இடத்துல வருவார் சொல்லி ரொம்ப வசதி இல்லை. 2வது இடம் சொன்னேன் கணிப்பு சரியாக இல்லை. பத்திரிகையாளர்னா அதை சொல்லிட்டு இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஏன் நேர்காணல் எடுக்கிறேன் முன் வந்தேன்னா, நான் தான் நீங்கள் டமால் டிமில்னு உடச்சி போடுறது தெரியுது. அப்படிதான் சொன்னா இப்போ நீங்கள் தான் சார் டமால் டிமில்னு உடைப்பீங்க எல்லாத்தையும். டமால் டிமில் இருக்கிறது வெளிப்படையாக பேசுறீங்க சார். நம்மகிட்ட உள்ளத்துல எதுவும் கிடையாது சார். இல்லை நான் முடிச்சு நெஞ்ச கோடலை வச்சு வெளிப்படையாக பேசுறீங்க சார். முக்கியமாக நீங்கள் இருங்க கோடலை வச்சு நெஞ்ச பொழந்தீங்கன்னு வச்சுங்க சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வன்மமும் இருக்காது. இந்த முறை நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் நிச்சயமாக ஆணித்தனமாக சட்டமன்றத்துக்குள்ள போவார், கால் பதிப்பார். நான் தோத்தாலும் பின்வாங்க மாட்டேன். நான் தோத்தாலும் பின்வாங்க மாட்டேன். இந்த முறை வந்து காரைக்குடியில் சீமான் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் கால் பதிப்பாரு. இந்த பாண்டியோட இந்த வீடியோவை நீங்க எடுத்து வச்சிங்க, இப்போ நான் பேசுற வீடியோவை எடுத்து வச்சிங்க. தேர்தலுக்கு பிறகு நம்ம சந்திப்போம். நான் அதை பின்வாங்க மாட்டேன். ஐயோ தோத்துருவோமா? தோத்தாலும் பரவாயில்ல, நான் பகிரங்கமா நான் தோல்வி ஒத்துக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். அதாவது நீங்கள் ஆனால் ஜெயிப்போம். களத்தில் வந்து ஒரு சின்ன இலக்கு வாங்குவாங்க, சட்டமன்றத்தில் கால் பதிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சார். நாம் தமிழர் ஆனால் இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் பெரும் வாக்குகள் இருக்கு இல்லையா, அது பெருத்த பின்னடைவு ஏற்படும். இந்த தேர்தலில் ஒரு நாம் தமிழர் கட்சி டேமேஜாக ஆகும் அப்படின்ற ஒரு இலக்கை அவர் எல்லாரும் சார் இந்த வார்த்தையை யார் திரும்ப சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சீமான் மீது நல்ல கேள்வி கேட்டீங்க, என்னை சொல்ல அனுமதிங்க. ஏற்கனவே சீமான் மீது காழ்ப்புணர்வு உள்ளவங்களும், சீமான் போன்று நாம் தமிழர் மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து நடத்த முடியாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் பேரில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். நான் யாரையும் கொச்சைப்படுத்தலை. இந்த தமிழர் தன்னாட்சி தன்னுரிமை இதெல்லாம் வந்து பல கட்சிகள் வச்சுருக்காங்க தெரியுங்களா. குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல விரும்பல. சொல்கிறத வந்து நான் வந்து அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து ஒரு பின்னடைவு. அவங்களாம் வந்து கட்சி நடத்த முடியல. நாம் தமிழ் மாதிரி ஒரு கட்சி நடத்த முடியல. சீமான் மாதிரி தர்க்கம் பண்ண முடியல. சீமான் வந்து அரசியல்வாதிகிட்டையும் தர்க்கம் பண்ணுறாரு, மக்கள்கிட்டையும் தர்க்கம் பண்ணுறாரு. மக்கள்கிட்ட தர்க்கம் பண்ணி தான் வந்து இந்த 8.5% வந்து ஓட்டு வாங்கினது தர்க்கம் பண்ணி தான். அப்போது இந்த இடத்துல மற்றவர்கள் அந்த வாய்ப்பு இருக்கிறது ஒரு காழ்ப்புணர்வில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சீமானுக்கு எதிராக வந்து ஒரு புலம்பலாக தான் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே எதிரிகளை விட இப்போ திமுக அதிமுக கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. இங்கே துரோகிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறானுங்க. இப்போ பாண்டிய வந்து பேசுகிறாருன்னா முழுக்க சங்கின்றதை டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனால் தமிழர் உரிமை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உடனே பாரிசாலை ஞாபகம் வருது இல்லை? அப்படிதான் வருது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காழ்ப்புணர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நேரம். எது நீங்கள் வேணா பாருங்கள், தேர்தல் முடிஞ்ச பிறகு சீமான் ஆதரிப்பாங்க. சீமான் அரசியல் சூப்பருங்க. இல்லை அதுக்கு தேர்தல் நேரம் வந்ததுன்னா மட்டும் எங்கேருந்து தான் வந்து எதிரிகள் ஒரு பக்கம்னா துரோகிகள் ஒரு பக்கம் படையெற்று வருது நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நான் இது வந்து நீங்கள் கடந்த கால வரலாறு நம்ம நிறைய எடுத்து பேசணும்னா நான் நேரம் போதாது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்போ வேணும் சொல்கிறேன் சார், தோக்கரனை ஜெயிக்க வைக்கிறது தான் சார் நீங்கள் வந்து
இங்கே வந்து சாமர்த்தியம். தோக்கிறவனை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்கிறவன் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஜெயிக்கிற கட்சியை மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தோக்கிறவனை ஜெயிக்க வைக்கணும். எத்தனை முறை தோல்வி 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 அவர் தோப்பாருங்க அவர் தோத்துருவாருங்க ஜெயிக்க வைக்கிற வேலை இல்லை. அவர் சொன்ன விளக்கங்கள் கொஞ்சம் ஏற்புடையது. என்ன விளக்கம் சொல்றாரு? என்னன்னா, சில இப்போ சீமான் அவர்கள் விமர்சனத்துக்குள்ளான அந்த விஷயங்கள், பிராமண கடப்பாறை எடுத்து திராவிடத்தை உடைப்போம் அப்படி சொன்னது, பிறகு என்னோட பாட்டன் பாரதி தான் தமிழ்நாட்டுக்கு பேர் சுட்டினான் அப்படின்றது, இஸ்லாமர்கள் வெறுப்பு அப்படி தூண்டுறது, இப்படிலாம் ஒரு கணக்கு எல்லாம் பாருங்க. ஒன்றெல்லாம் புரிஞ்சுங்க. ஏற்கனவே இது போன்ற பல கதைகள் சொல்லிட்டுருக்குறாங்க. அவர் வந்து பிராமண கடப்பாரை கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படி சொன்னார் அப்படி சொல்லிட்டு. ஒன்று நல்லா புரியணும். ஒரு 10 பேர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறது இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் சார், ஒரு இயக்கம், ஒரு சங்கம் தொடங்கி 10 பேரை சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 10 பேரும் ஒத்த கொள்கை உள்ளவனாக இருக்க மாட்டான். அந்த 10 பேரும் ஒவ்வொரு விஷயத்தில் முரண்பட்டவன் அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கிறது, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இயக்கத்தோடு தான் அந்த மேடையில் அங்கே இருந்த மக்கள்கிட்ட வந்து அவர் பேசும்போது கேட்டால் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது எங்கிட்ட கூட கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், மேடை கலாச்சாரம், மேடை பேச்சுன்னு சிலது இருக்குது. அங்கே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில சொல்லாளர்கள் இருக்குது. மேடையில் சில நேரங்களில் வந்து வாள் கொடுக்குறாங்க. அந்த வாள் எதுக்கு கொடுக்குறாங்க? மன்னராட்சியாக நடக்குது, மக்களாட்சி தான் நடக்குது. எதுக்கு வாள் கொடுக்குறாங்க? அந்த வாளை கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? எத்தனை தலைவர்களுக்கு வாள் கொடுத்துருக்குறாங்க? அந்த வாளை கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் அந்த மேடைக்குன்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகள் இருக்குது சார். அன்றைக்கு வந்து அழைக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை வைக்கிறார். சரிங்களா? இதுக்கு பெருசாக ஆழமாக கண்டுபிடிச்சிட்டு போதில்லை. இதுங்க இப்போ நான் வெளிப்படையாக நான் கேட்குறேன், இதை சொன்னால் சந்தோஷப்பட்டுருக்கேன் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, சீமானை ஆதரிக்கிறோன்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்க சங்கிகளுக்கு போகிற வாக்குகள் தானே. இப்போ சீமான் அந்த சங்கிகளுக்கு போகிற வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வாக்கு வருதுன்னா அது பலம் தானே. இங்கே வந்து சில நேரங்களில் தேர்தலுக்காக பேசுகிறது தான் சில வார்த்தைகள். அது பெருசாக நம்ம ஆழமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனையே என்னன்னு கேட்டால், இந்த பக்கம் பெரியாரையும் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே பெரியாரை எதிர்க்கிறேங்கிறாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் கடப்பாரை கொண்டு வந்து வந்து திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனை இப்போ இதுதான். இதே இப்போ பெரியாரை ஆதரிச்சுட்டு அதை சொல்லியிருந்தாருன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள். இல்லை இதுதான் இருங்க. இப்போ சில நேரங்களில் வந்து தேர்தலுக்காக பல வார்த்தைகள் பேசப்படுது கடந்த காலத்தில். அப்போ நாம் இப்படி சொல்லலாம்ல சார் கேட்டனா வந்து ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி சொன்னார்ல, அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? அதுக்கும் சீமான் பேசுங்க என்ன வித்தியாசம்? இல்லை, அதில் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு சீமான் அவர்களுக்கு. என்னன்னு? திமுக அரசு கட்சி வந்து ஒரு பிராமணர்கள் எதிர்ப்பான கட்சி தான், அது அந்த அளவில் தான் இருக்குது. இந்த பக்கம் திராவிட கட்சியில் அது அதிமுகவும் அது ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் இங்கே நாம் தமிழருக்கு வந்து அந்த சமத்துவத்தை அங்கே உண்டாக்கியிருக்காரு. முஸ்லீம்களுக்கும் அங்கே இடம் கொடுத்துருக்காரு, பிராமணர்களுக்கும் இடம் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் 2வது இடம் தான் விடுறார். எது என்ன சொல்லணும்? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதனால் நானும் கூட நான் சொல்கிறேங்க, இந்த முறை நான் கடந்த முறை நான் பிஜேபிக்கெலாம் நான் வந்து வேலை செஞ்சுருக்கிறேன், இல்லை என்னோடய வாக்குகளை பதிவு செஞ்சுருக்கிறேன், என்னோடய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து இப்படியான ஒரு சில வார்த்தைகள் அவர் பேசி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரோ, அப்போ நான் இந்த முறை வந்து நான் வந்து நாம் தமிழ் தான் வாக்களிக்கிறேன்னு சொல்லிடணும் பாண்டே. ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு, இவரை சொல்லிட்டாரு அவங்கள சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். என்னென்னு கேட்டால் வந்து இந்த முறை நான் சீமானை வந்து ஆதரிக்க போகிறேன், சீமான் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் கூட போதும். ஆனால் நீங்கள் 2வது இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி தோல்வியை டிக்ளேர் பண்ணுறீங்களா சார்? எப்படி சார் அது? பாண்டே சார், நீங்கள் பெரிய மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது தேர்தலுக்காக பாரு, நல்லா புரிஞ்சுங்க சார், தேர்தலுக்காக பேசப்படுறது தான் சார். இப்போ நான் கேட்குறேன் சார், ஒரே வார்த்தை கேட்டேன், அண்ணாமலை வந்து என்ன சொன்னார்? அண்ணாமலை வந்து கேட்டால் வந்து என்ன அரசியல் பண்ணார்? அங்கே பிராமணர்களை புறந்தள்ளி தான் அரசியல் பண்ணார், வெளிப்படையாக பேசலை. இவங்கெல்லாம் இப்போ எஸ்.வி. சேகர் போன்ற நபர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அவர் வந்து பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுறார் பிஜேபியில் சொன்னாரா இல்லையா? அப்படி பேச்சு எழுதுதா இல்லையா? சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நான் வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் கடந்த காலத்தில்? நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசினாரா இல்லையா? 24லேயே நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்காதுன்னு பேசினவர். அவர் தலைவராகவே இப்போ இல்லை. யார் இப்போ அவர் தலைவராகவே இல்லை. அது மாதிரி நிறைய பேச முடியும் சார். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவ்வளோதான் சொன்னாங்க. கடந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ பாண்டேவும் இருக்கிறாரு. என்ன நேரடியாக சொல்ல முடியல.
வன்மம் தோஞ்சி இதெல்லாம் வந்து வன்மம் தானே சார் இது. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புலப்படலை அவர் பேசுனதில். அதாவது தமிழ்நாட்டோட அரசியலையே ஒரு ஐடியாலஜியாக ஒரு கொள்கையாக பயணிக்கிற கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இதெல்லாம் தான் நான்கு கட்சிகள் சார் இது குறிப்பிடறாரு. அங்கே வந்து ஆனால் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை தமிழர்கள் ஏற்றுக்கல. ஏன் எங்கே அங்கே முட்டுக்கட்டையாக இருக்குன்னா, இங்கே பெரும்பான்மையர்கள் தெலுங்கர்கள், தமிழர்கள் கொஞ்சம் பேர் தான். அதனால நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார். முதல்ல ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அப்போ வந்து இப்போ வந்து என்ன சொல்ல வர்றாரு, திமுக வந்து கொள்கை இல்லாத கட்சி, அங்கே வந்து தெலுங்கர்கள்லாம் அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து திமுக ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா தமிழர்ன்ற அந்த வார்த்தையை வந்து அவங்க முழங்கினதுனால தான் அங்கே வாக்கு, புரியுதுங்களா? திராவிடன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அண்ணா முதற்கொண்டு ஜெயலலிதா வரைக்கும் இவருக்கு வாய்ப்பு இல்லை, கலைஞர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த நேரத்தில் வரல. இல்லைன்னா அவரும் நடத்தியிருப்பார். உலகத்தமிழ் மாநாடு நடத்துனது யார்? அண்ணா நடத்தினார், எம்ஜிஆர் நடத்தினார், ஜெயலலிதா நடத்துனாங்க. அப்போது இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ சொல்ல முடியுமா எங்கள் உலகத்தமிழ் மாநாடு நடத்துறதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு மலையாளி, ஜெயலலிதா வந்து ஒரு கன்னட பெண்மணி, எப்படி வந்து அவங்க நடத்தாங்க சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வாய்ப்பு இருந்து நடத்துனாங்க. ஸோ இதுதான் ஏன் நடத்துனாங்க. மக்களுடைய வாக்கு வந்து தமிழர்கள் வாக்கு வேணுன்றதுக்கு தான். இங்கே பாண்டிய சொல்கிற வந்து வாக்குப்படி நம்ம எடுத்துப்போமே. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் எடுத்துங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் வந்து தமிழர்கள் வாக்கு மட்டும்தான் பெறுவார், தெலுங்கர்களுடைய வாக்கெல்லாம் வந்து திராவிட என்ன மற்ற தமிழர் அல்லாதவர்களுடைய வாக்குகளை அவர் இழப்பாக இருந்துச்சுங்க. மெஜாரிட்டி இது சார். காரைக்குடியில் மெஜாரிட்டி இது நீங்களே எடுத்துங்க. காரைக்குடியில் மெஜாரிட்டி வந்து தமிழர்கள் தானே. எல்லா தொகுதியிலும் தமிழர்கள் தானே மெஜாரிட்டி. ஆனால் யார் ஜெயிக்கிறாங்க, யார் வேட்பாளர் நிறுத்தப்படுறாங்க, அதை நீங்கள் கணக்கில் எடுக்கணும்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன். நம்ம தமிழர்ன்ற அந்த அடையாளம் இல்லாத நபர்கள் ஒரு வகையான நாம் தமிழருக்கு எதிராக வந்து சொன்னால் ஒரு வன்மத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிற போக்கில் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நேரடியாக குத்துறவங்க நம்பிடலாம் சார். இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல அப்படி பேசி வாக்கில் ஒரு வார்த்தைக்காக பதில் சொல்ல மாதிரி கேட்டால் தேராதுன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அவரோட அரசியல், அதாவது திரு சீமானோட அரசியல் வந்து பிளவுவாத அரசியலாக பார்க்கப்படுதா? இங்கே வந்து தமிழ்நாட்டோட இங்கே எல்லா மாநிலத்துக்கும் சில மாநிலத்துக்கு கொடின்னு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடின்னு இல்லை, நம்ம அந்த லோகோ வச்சுட்டு பயணிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பாண்டியோட எரிச்சலுக்கு காரணம் இப்போ தான் நீங்கள் வந்தீங்க. எது தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குன்னு அதை அறிமுகப்படுத்தி இதுதான் தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு அப்படியே போய் பிரிவினைவாத அரசியல் பண்றாரா? அப்படியே நான் சொல்றேன். கர்நாடகா போ சொல்லுங்க, பாண்டேவை அங்கேயும் கூட ஒரு கொடி இருக்கு. அவங்க ஆட்சி நடந்து பிஜேபி ஆட்சி. அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கொடி பறக்குது. பிஜேபி ஆட்சி இருந்து அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ பிரச்சனை பாண்டேக்கு வந்து கேட்டால் இதுதான், இந்த கொடி ஏற்றது தான் பிரச்சனை. அந்த கொடியை வந்து மற்றவங்களாம் ஏற்றுப்பாங்களா? ஏற்று வைப்போம், கொஞ்சம் பொறுங்க, மெஜாரிட்டின்னு வரும்போது தானே தெரியும். மற்றவங்களாம் ஏற்றுப்பாங்களா? அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கொடியாக ஏற்றுப்பாங்களா? ஆனால் அங்கே மட்டும் ஒரே நாளில் ஏற்றுக்கிட்டு இருப்பான். மெல்ல மெல்ல வந்து அது மாறும். இன்றைக்கி 8 இருக்குது, அது 16 ஆகும், 16 32 ஆகும். அந்த 32 கேட்டால் எதிர்க்கிற ஆளுன்ற வந்து காணாமல் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்லுவாங்க தெரியல, ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுற பல கேஸுகள் இருக்குது. 5% கீழே போகுன்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் சார் பிரச்சனை. வந்து பாண்டிக்கு வந்து கொடி ஏற்றுனது அது பார்த்தாரு, சுருன்னு ஏறுது. என்ன இப்படி ஏற்றுறாரு, நாளைக்கெல்லாம் நம்மளை வந்து திடீர்னு நம்மளை கிளம்பிப்போன்னு சொல்லிடுவான்ட்டு. நம்ம இப்போ வந்து சீமானுடைய அந்த நிலைப்பாடை புரிஞ்சுக்கணும். வாழ்வதற்கு உரிமை இருக்குது, ஆள்வதற்கு உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளோ தான் சிம்பிள். இது தமிழ்நாட்டோட எரியுது, இல்லை எல்லாருக்கும் எரியுது. இப்போ வந்து என்னென்னா பாண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்களே அண்ணன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்பு பாய்ச்சறது தான் இதெல்லாம். அப்போ அந்த இலக்கை எட்ட முடியுமா சார்? நீங்கள் அந்த சொல்கிற அந்த 8, 16, 32, 64 இலக்கை எட்ட முடியுமா? எல்லாரும் ஒரு கேள்வி தான் சார், எட்ட முடியுமான்னு கேட்டு தான் 8% வந்திருக்கு. இல்லை, தமிழகத்தில் பாண்டே சொல்கிற மாதிரி தெலுங்கர்கள் கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக தான் சார். இப்போ நான் ஒரே வார்த்தை கேட்குறேன். நான் நீங்கள் இப்படி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், கேட்குறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல குடும்பங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிறது நீங்கள் பல குடும்பங்களில் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. தமிழ் செல்வினா தமிழ்ச்செல்வி, தமிழ்குமரன், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கராக இருப்பாங்க. அவங்க பரம்பரை பார்த்தோம்னா தெலுங்காக இருப்பாங்க. அப்படிங்க சொல்கிறது தெலுங்கு வந்து மிக்ஸ் ஆகிருப்பாங்க. இல்லை எப்படியோ ஒன்று கட்டினா இருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கு.
அதை தாண்டி இங்கே வந்து ஒரு கட்டத்தில் இப்போ நான் கேட்குறேன், இப்போது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் நான். இப்போ அவருடைய அம்மா வந்தாங்க, சிகிச்சைக்காக வந்தாங்க. அவருடைய அம்மா வந்து சிகிச்சைக்காக வந்தாங்க. ஃப்ளைட்டே இறக்க விடலை. அந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்லேருந்து அவங்கள இறங்கவே விடல, ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தாங்க. மனித நேயத்தோடு அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் அவங்கள என்ன செஞ்சாங்க வந்து, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அம்மானா இங்கே எல்லாருக்கும் அம்மா தான், உங்களுக்கு அம்மா, எனக்கு அம்மா, எல்லாருக்கும் அம்மா தான். ஆனால் அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒருத்தர் தெலுங்கர் வராரு. ஆனால் அவரும் வந்து தமிழ்நாட்டில் பெரிய தலைவர். அவர் கள்ளத்தோணிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. கள்ளத்தோணியில் போயிட்டு வந்து அவரை போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேட்டால் காரில் விட்டு இறங்கினவரும் அப்படியே காரில் ஏறிட்டார். காரணம் கூட்டணி. இறங்க விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேக் ஆஃப் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது வந்து கேட்டால் வந்து ஸ்டேட்டில் வந்து திமுக. அப்படியே டேக் ஆஃப் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி. இப்போ நான் அவருன்னு சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொன்னால் உங்களுக்கு சிக்கல் தான், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள். இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் அவங்க அம்மாவுடைய நினைவு தினம் வந்து போச்சு. புரியுதுங்களா? அப்போ இதை பார்த்து யாரெல்லாம் கொந்தளிக்கிறாங்க, மனதளவில் கொந்தளிக்கிறானோ அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன மொழி பேசணும், அவன் தமிழன். தமிழுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மனிதநேயம். அந்த சம்பவத்தை பார்த்தவங்க எல்லாமே வந்து யார் கொந்தளிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமிழராக மாறிட்டாங்க. இதான் உண்மை. வேறு மொழி பேசணும், தமிழன் தான். ஆனால் அங்கே தலைவராக இருந்தவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். வைகோ வந்து அப்படியே போயிட்டார். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? தமிழுக்கு இன்னொரு பேர் மனிதநேயம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகிருப்போகுது? யார் என்ன கேட்ட போகிறாங்க? ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் கூட வந்து முடியல. அதுக்கு இன்னொரு சப்பக்கட்டுக்கெல்லாம் கட்டினாங்க. வெளியுறவு கொள்கை அப்படி இருக்குன்னு. அது வெளியுறவு கொள்கை யார் மெயின்டைன் பண்ணுறது? மத்திய அரசு தான் மெயின்டைன் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பேசலாம் சார். அதனால் நிறைய ஆழமான ஈழ அரசியல் பேசுகிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பேசக்கூடிய களம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் பேச முடியும். கடைசிக்கு எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் சொல்லி சீமானை வந்து ஏன் சார் நீங்கள் பேசுகிறீங்க, சீமானே தமிழ் இல்லைன்னு தான். இது ஒருத்தன் இன்னும் இப்போ எல்லாரும் இவங்கள தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ சீமான் வந்து மெல்ல இப்போ வளர கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியில் இருக்குது. சீமான் சொன்ன இந்த ஒரு வார்த்தை இருக்குது, நான் அதை முடிக்கும்போது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாரும் வந்து நான் சரி கேட்டால் சீமான் வளர சீமான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம். இப்போ எல்லாருமே டிஎன்ஏ என்னன்றதை டெஸ்ட் பண்ணுறவங்க ஆள்லாம் யாருன்னு பாருங்கள். எல்லாமே வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறான். சீமான் இதை சொல்கிற மறந்துட போகிறேன். இப்போ சீமான் என்ன சொன்னா, சுனாமி யார் சுனாமியா விஜய் சுனாமி சொன்னது யார்? விஜய் வந்து சுனாமி மாதிரி வந்துட்டார். எப்படி எதுக்கு ஒப்பிடுறாரு? அப்போ கூட இது ஆழிப்பேரையால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து அடித்து செல்லப்பட அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஒப்பீடு வந்து என்னென்னா விஜய் வந்து சுனாமி மாதிரி வந்துட்டார். ஒப்பீடு அதான். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சீமான் யார் தெரியுமா? விஜய் சுனாமி ஆட்டம். சீமான் வந்து காட்டாறு. சுனாமிக்கும் காட்டாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஓடையை கூட பிச்சுக்கிட்டு கூட போகலாம், அது காட்டாரு. ஆனால் பலம் ஜாஸ்தி. ஆழிப்பேரலை விட காட்டாருக்கு வந்து பலம் ஜாஸ்தி. தமிழ்நாட்டோட இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க? இது ஒரு கேள்வி. அவர் தான் கேட்டார் இந்த கேள்வியை. நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பாரபட்சம் இல்லை. நல்ல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பண்பாடுள்ள இளைஞர்கள், நாகரிகம் தெரிஞ்ச இளைஞர்கள், கொள்கையோடு வாழக்கூடிய தலைவர்கள் இளைஞர்கள், இவங்க எல்லாம் வந்து சீமான்கிட்ட இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் சொல்லக்கூடிய இளைஞர்கள் கிடையாது, அது தற்குறிங்க. அதுங்கெல்லாம் வந்து விஜய்கிட்ட இருக்காங்க. உண்மைதான். அந்த இளைஞர்கள்லாம் விஜய்கிட்ட இருக்காங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க முக்கியம் கிடையாது சார், எப்படி இருக்கிறாங்கன்றது தான் முக்கியம். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. இருக்கிற 10 பேர் எப்படி. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஜான் சொன்ன அந்த ரகசியத்தை இன்றைக்கி உடைக்கிறேன் பாருங்கள். ஜான் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம். இரவு வந்து நான் சொல்ல யார் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறேன். இரவு 11 மணிக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் மாடியில் வந்து வாக்கிங் போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதை சொல்கிறேன் பாண்டேக்கு. இன்றைக்கி தாவேக்கால வந்து சுனாமின்றீங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறீங்கல்ல. ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என்கிட்ட சொன்னார் சார், ஒப்பீட்டளவில் கட்சிகளை ஒப்பிடும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் தமிழில் வந்து சார் குறைவான இளைஞர்கள் இருந்தாலும் ஒரு மிருக பலத்தோட
ஒரு மிருக பலத்தோட வந்து இருக்கிற ஒரு கூட்டம் சார் அது. இங்கே கூட்டம் பெருசாக இருக்குது, ஆனால் எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுங்களா இருக்காங்க. இவங்களை மெல்ல மெல்ல அரசியல் படுத்தணும். ஆனால் சீமான் வந்து அவர்கிட்ட இருக்கிற எண்ணிக்கையில் வந்து இளைஞர்கள் குறைவாக இருந்தால் கூட அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிருக பலத்தோடு மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். வரட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடிய மனிதர் சீமான்னு சொன்னார். வரட்டு பிடிவாதம்னா என்ன? கொள்கையிலேருந்து மாற மாட்டேன், இதுதான் என் கொள்கை, தனித்து தான் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது ஒரு வரட்டு பிடிவாதம்னு சொன்னார் என்கிட்ட. ஒரு பிடிவாதம், அந்த பிடியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவர், இரும்பு பிடி மாதிரி. இதெல்லாம் சொன்னது யார்? ஜானரேஷன் சீமானை பற்றி. அதான் பாண்டே வந்து பாண்டேக்கு நல்லா தெரியும் சார், வன்மம் இருக்குது, அறிவாளி தான், என் தம்பி தான். அதுக்காக நம்ம பாண்டியை திட்ட முடியுமா சார்? நம்ம என்ன தொப்பி போட்ட சர்வதேச பத்திரிகையாளரா சார்? நேராக போய் பீகாரில் போய் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து இதுதான் வந்து பாண்டியோட ஊர்னு சொல்லிட்டு, பாண்டியும் நம்ம என் தம்பி தான் சார். அதனால் எனக்கு ஒன்றும் அதில் வந்து ஆனால் மனசு சுத்தமாக இருக்கும். பாண்டே கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நியாய பார்வையில் இருங்க. நீங்கள் உங்களுக்கு யார் வேணாலும் நீங்கள் சார்ந்து இருங்க. எது எந்த சாதியனா சார்ந்துருங்க, இல்லை எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் சார்ந்துருங்க. ஆனால் ஒரு விஷயம் பேசும்போது என்ன மாதிரி ஆகிடுங்க, ஒரு நியாய பார்வையில் பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேன். எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, கனவு இருக்குது, அது தாண்டி கணக்கும் இருக்குது. இங்கே ஒரு கணக்கு நான் போட்டு பார்க்குறேன், சீமான் ஜெயிப்பார். அதே சமயத்தில் நான் இந்த இடத்துல வந்து 234 தொகுதியில் வந்து நாம் தமிழ் வெற்றி பெறுவாங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்னை வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்க மாட்டீங்க. என்னங்க இவர் நாம் தமிழ் கட்சி போல இருக்குங்க, இவர் கட்சிக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறாருங்க இவர் அப்படின்னீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஆதரிக்கிறது வேறு, அதில் மெம்பராக இருந்து செயல்படுறது வேறு. நான் இப்போவும் நான் சொல்கிறேன், என் பார்வையை நான் நேர்மையாக நியாயமாக வச்சுருக்கிறேன். சீமான் ஜெயிப்பார், சட்டமன்றத்தில் கால் வைப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை எதனாலன்னா, சீமான் மீது உழைப்பு, நாம் தமிழர் கட்சி வந்து அந்த கட்சி தொண்டர்கள் மீதான உழைப்பு எனக்கு நல்லா தெரியும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகள், தேர்தல் கணக்குகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் யார் நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கொடி தான், அது நாம் தமிழ் கட்சி கொடி தான். பார்ப்போம். ஆணித்தனமாக இருக்கீங்க, சீமானோட காலடி சட்டமன்றத்தில் படுதுன்னு பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.